அது என்னன்னே தெரியலங்க. இந்த கோவிலுக்கு போனாலே சாமி கும்பிட்றதோட சேர்த்து மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் சாமி கும்பிட்ட அந்த மன நிறைவே எங்களுக்கு கிடைக்குது. அதனால கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நாங்கள் போகும்போதெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறத வழக்கமாக வச்சிருக்கோம். வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். இந்த விளாகு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்க. ஆமாம், கொஞ்சம் லேட்டாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா முடியாத காரணத்தினால என்னால் போட முடியல. இது இப்போ எங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோவில் நாங்கள் போயிட்டுருக்கோம். என் தங்கச்சி மருதானியை காமிச்சு தான் சிரிச்சிட்டு இருக்கா பாய் சொல்லிட்டு. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது ஒன்று, நம்ம சூரிய பகவானோட ராஜ்யம் நடந்துட்டு இருக்கா, முடியவே இல்லைங்க. கார்ல உட்கார்ற வரைக்கும் ஒன்றும் தெரியல. காரை விட்டு வெளியில கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா அன்றாடம் அந்த மக்கள்லாம் எப்படி நடந்து போறாங்க வர்றாங்க அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கெல்லாம் சல்யூட்டே வைக்கலாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. உக்கிரமா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சூரியன். அந்த இதுலையுமே நாங்கள் சரி கோயில் போயிட்டு வரலான்ட்டு தான் கிளம்புனோம். கோவில் பாருங்க, வைத்தீஸ்வரன் கோவில் வாசல்ல தேர், எத்தனை தேர் நிற்கிது பாருங்க. ரீசெண்டாக தான் திருவிழா நடந்துச்சு அப்படின்னும், தேர் வரப்போற அடுத்த 2 நாட்கள்ல தேர் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. வரிசையா தேர், இவ்வளோ தேர் இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, சூப்பரா இருந்துச்சு. அதோட அர்ச்சனைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு அர்ச்சனைக்கும் வாங்கிட்டோம். நாங்கள் நல்லா கரெக்டாக மத்தியானம் உச்சி வெயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அதோட நட சாத்திடுவாங்க 1 மணிக்குள்ள 1:30 மணிக்குள்ள நம்ம சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னுட்டு அர்ஜென்ட்டாக நாங்கள் வாங்கிட்டு உள்ற போனோம். கூட்டம் தாங்க தாங்கவே முடியலங்க. அவ்வளோ கூட்டம் அலைமோதுது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே நம்மளால போக முடியாது. கோவிலாக இருக்கட்டும், கோவில், குளம், டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா இடங்கள்லையுமே கூட்டம் அலைமோதும். அது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நாங்கள் இந்த டைமில் நம்ம வந்திருக்கோம். மத்தியானம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். அங்கே போய் அங்கே பாருங்க, மேலே நம்ம முன்னோர் உட்காந்துருக்கிறத பாருங்க. உள்ற போய் பார்த்தாதாங்க தெரியுது, கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ ஒரு கூட்டம். இதில் எப்படி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறது தான் மலைப்பாக இருந்துச்சு. அதோட வெயில் தாங்க முடியாத வெயிலாக பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு சாதாரணமாக நாட்கள்லேயே பயங்கர ஸ்வெட் ஆகும், முடியல, ரொம்பவே வேர்த்துச்சு. யானைக்கு திரும்ப வரும்போது நம்ம காசு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே போயிட்டு, அந்த திருக்குளத்தில் உப்பு வெல்லம் எல்லாம் கரைப்பாங்க இல்லையா, அதனால் அந்த நமக்கு அர்ச்சனை பண்ணுறதுலேயே கொடுத்துருந்தாங்க. குளத்துல கரைச்சிடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் தான் இறங்கி நாங்கள் கரைச்சிட்டு இருக்கோம். அந்த குளத்திலேயே குளிச்சுக்கிட்டும் கூட இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் மேலே சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோயில் குளம் நல்லா பெருசாக, நல்லா சுத்தமாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போயிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னுட்டு போனால், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எப்படி இந்த கூட்டத்தில் அர்ச்சனை பண்ண போகிறோம் அப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி நாங்கள் சாமிக்கிட்ட பாருங்கள், சாமியோட மேலே இதை குறைக்க நான் எடுத்திருக்கேன், சாமிகிட்ட முன்னாடியில் போய் உட்காந்துட்டோங்க. நாங்கள் முன்னாடியில் போய் என்னென்னோ சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் போயிட்டு உள்ள போய் உட்காந்துட்டோம். உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த நேரம் அவங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க, திற போட்டுட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம். எப்படி வர்றோம் பாருங்க. 1 மணி நேரம் உட்காந்து முடிச்சு அப்புறம் ஐயர்கிட்ட நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு திருப்தியாக சூப்பராக அவ்வளோ அருமையாக அம்சமாக சாமி கும்பிட்டோம். மாலை பூவெல்லாம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு வெளியில் வந்தோம். அவ்வளோ ஒரு திருப்தியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம். அதாவது 1 மணி நேரம் நாங்கள் உட்காந்துருந்து வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அபிஷேகம்னா அனைத்து அபிஷேகமும் பார்த்தோம். இது மாதிரி பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அபிஷேகம் பார்த்தது இந்த கோவிலில். அப்புறம் யானைக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வெளியில் எப்பொழுதுமே சாப்பாடு வாங்கி கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கேங்க. எனக்கு திருச்செந்தூரும் சரி, நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலும் சரி, எப்போ போனாலும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் மனசுக்கு முழு திருப்தி கிடைக்குது, சாமி கும்பிட்ட மன நிறைவு கிடைக்குது.
அதுவும் இன்னைக்கு சொல்லவே வேண்டாம். நான் ஃபுல்லாக அபிஷேகம்லாம் பாலாபிஷேகத்துலேருந்து அனைத்து அபிஷேகமுமே முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு வெளியில் வந்து யானைக்கு காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தது வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. வெயிலாவது என்னங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் தாங்க முடியல அப்படிங்கிறது போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். அதை கொடுத்து முடிச்சுட்டு நாங்களுமே எங்களுக்குமே சாப்பாடு வாங்கிக்கிட்டு நாங்கள் வெளில வந்து அப்புறம் கோவில் வாசல்லையே கடை இருந்துச்சு. அப்பயும் பாருங்கள் சூரியனை பார்த்தீங்களா, உச்சியில் இருக்கார் பாருங்கள், கோபுரத்துக்கு மேலே உச்சியில் இருக்கார் அவர். அதோட வந்து நாங்கள் ஐஸ் மோர் வாங்கி குடிச்சிட்டு காரில் இடையில பாதியில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு சூப்பராக தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப வர்ற வழியில் கரும்பு ஜூஸும் நாங்கள் குடிச்சிட்டு அருமையாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. முடிஞ்சால் நீங்களுமே ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் வைத்தீஸ்வரன் கோவில் போகிறதுக்கு. சூப்பராக போயிட்டு வந்தாச்சு. இதோட இந்த விலாகு முடிவடையுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.